ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குரூப் 2ஓட ரிசல்ட் ஒரு வழியாக 11 மாதங்களுக்கு அப்புறம் டிஎன்பிஎஸ்சி ஒரு முடிவு பண்ணி குரூப் 2ஓட ரிசல்ட்டோட டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எப்போ அப்படின்னா ஜனவரி 12ஆம் தேதி. அதில் இந்த ப்ரெஸ் ரிலீஸ் ஒரு ஒரு பக்கத்துக்கு கொஞ்சம் அவங்க ப்ரீஃபாக அவங்களோட எல்லா கண்டென்ட்டும் கொடுத்து இது பண்ணியிருக்காங்க. ஆனால் அதில் நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கப்பட வேண்டியது இந்த ஸ்க்ரீனில் தெரிகிறது இது மட்டும்தான். இத்தகைய சவால்கள் இருந்த போதிலும் தொகுதி 2 தேர்வின் தேர்வு முடிவுகள் ஜனவரி 12ஆம் தேதியில் வெளியிடப்படும். எனவே விண்ணப்பதாரர்கள் தொகுதி 2 தேர்வு தொடர்பாக பரப்பப்பட்டு வரும் வதந்திகளை நம்ப வேண்டாம் என கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அதாவது மற்ற எந்த நியூஸுமே நம்பாதீங்க. ஜனவரி 12ஆம் தேதி உங்களுக்கு குரூப் 2ஓட ரிசல்ட் வந்துடும் அப்படின்னு சொல்லி அஃபிஷியலான நியூஸ் டிஎன்பிஎஸ்சி இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இது டிசம்பர்லேயே வரதா இருந்தது, டிசம்பரில் வரல, இனி டிசம்பரில் வராது. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். கண்டிப்பாக நம்ம ஜனவரி 12ஆம் தேதி குரூப் 2ஓட ரிசல்ட்டை எதிர்பார்க்கலாம். குரூப் 4 எக்ஸாம் டேட்டும் எப்போ வரும்னு தெரியல. எல்லாருமே டிஎன்பிஎஸ்சி வச்ச கோரிக்கை, டிஎன்பிஎஸ்சிகள் எந்த எக்ஸாமுமே ப்ராப்பராக பண்ணுறதில்ல, ரிசல்ட் கரெக்டாக ரிலீஸ் பண்ணுறதில்ல, எல்லாமே காலதாமதமாக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே டிஎன்பிஎஸ்சி மேலே ஒரு கோரிக்கைகள் வைத்ததுனால தான் இன்றைக்கி குரூப் 2ஓட ரிசல்ட் டேட் நமக்கு கிடச்சிருக்கு. அதே மாதிரி நமக்கு குரூப் 4 நோட்டிஃபிகேஷனும் சீக்கிரமாகவே வரும்னு நம்புவோம். மெட்ராஸ் ஹைகோர்ட்டும் அதே மாதிரி தான். அதனால டிஎன்பிஎஸ்சி இனிமேல் அவங்களோட ஒர்க்கை ப்ராப்பராக செய்வாங்க, எல்லா கொடுத்த டேட்டுக்கு கரெக்டாக பண்ணுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த வீடியோலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது குரூப் 2 ரிசல்ட் ஜனவரி 12ஆம் தேதி. யாரெல்லாம் எழுதியிருக்கீங்களோ இன்ன வரைக்கும் 1 இயர் பக்கமே வெயிட் பண்ணிட்டீங்க, எல்லாருமே குரூப் 2 ரிசல்ட்டை பார்த்துங்க. எல்லாருமே பாஸ் ஆகிறதுக்கு வாழ்த்துக்கள். இதே மாதிரி எல்லா கவர்மெண்ட் ரிலேட்டட் நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரணும் அப்படின்னா சாய் கிரியேஷன்ஸ் கவர்மெண்ட் எக்ஸாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் அப்படிங்கிற பெல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.